ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சுனில். நம்ம நான் இப்போ எங்கே பேசுகிறேன்னா, நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுக்கா தேவாலவிலேருந்து பேசுகிறேன். ஏன்னா இந்த பிராண்டி ஷாப்பு பற்றி இந்த டாஸ்மாக் கடையில் கவர்மெண்ட் எல்லா இடத்துலையும் 10 ரூபா எடுக்கிறாங்க, 20 ரூபா எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே எவ்வளோ எடுக்கிறாங்கன்னா 190 ரூபாய்க்கு 190 ரூபா ஒரு குவார்ட்டருக்கு 230 ரூபா எடுக்கிறான். அது எந்த கணக்கில்னே தெரியல. 10 ரூபா ஸ்டிக்கருக்குன்றாங்க, 10 ரூபா ஏறியாச்சுன்னு. அப்போ நேற்று நான் ஒரு குவார்ட்ரு வாங்கினேன். அந்த குவார்ட்டரோட விலை இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏன் இந்த கவர்மெண்ட் அப்போது 190, 200, 260 ரூபா எடுக்கிறான். ஆனால் ஒரு திருட்டுத்தனமான ஸ்டிக்கரில் 230ன்னு போட்டிருக்கு. பின்ன இது அப்போ எப்படி 250 ரூபா எடுக்கிறான். இது அரசாங்கத்துக்கு போகுதா, இல்லை இதில் இருக்க அதிகாரிங்க திருடுறாங்களா, இல்லை டாஸ்மாக்காரன் திருடுறாங்களான்னு தெரியல. ஏன்னா அதனால் இதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நேற்று வாங்கின குவார்ட்ரு அடிஷ்னல் அடியில் 190 ரூபா கவர்மெண்ட் போட்டது. எம்ஆர்பி ஆர்எஸ் 290ன்னு போட்டிருக்கு. அதுக்கு மேலே 230ன்னு போட்டிருக்கு. திருப்பி 20 ரூபா எடுத்து 250 ரூபா வாங்குற அந்த குவார்ட்டருக்கு தேவாலா டாஸ்மாக் கடையில் பண்ணுற ஊழல். அப்போ ஒரு சாதாரண குடிமகனுக்கு ஒரு குவார்ட்டருக்கு 60 ரூபா திருடுறேன்னா யார் கேட்குறான்? இது அரசாங்கத்துக்கு போகுதான்னு தெரியல, இல்லை அதிகாரிகளும் இவனுங்களும் சேர்ந்து திருடுறாங்களா தெரியல. ஆனால் முதலமைச்சர் கவனத்துக்காக இது நான் இல்லை, எல்லாம் இது ஷேர் பண்ணுங்க, இது பார்க்குறவங்கலாம். தமிழக முதலமைச்சரும் இந்த டாஸ்மாக் கடை முதலமைச்சரும் இது கவனத்துக்கு எடுத்தே தான் ஆகணும். இப்படி கொள்ளை அடிக்க பின்ன 1000 கோடி 2000 கோடி அடிச்சிருக்குன்னு இந்த எதிர்கட்சிக்காரங்க சொல்கிறதுல நியாயம்தான் இருக்குன்னு இப்போ தெரியுது. ஏன்னா ஒரு கோட்டில் மேலே 60 ரூபா எடுத்தா திருடுறது உண்மை தானே. அது திமுக பண்ணது, இப்போ செந்தில் பாலாஜி பண்ணது உண்மைன்னு தானே வருது. அப்போ இதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்காகத்தான் நான் இது ஃபேஸ்புக்கில் போடுறேன், யூடியூப்லேயும் போடுறேன். இது பார்க்குறவங்களாம் ஷேர் பண்ணுறேங்க. நான் இப்போ இந்த பாட்டில் காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். இதுதான் நான் வாங்கினேன், நேற்று வாங்கின குவார்ட்ரு அரசாங்கத்தோடது. இந்த ஸ்டிக்கர் வேறு இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் அடியில் எவ்வளோ போட்டிருக்கு பாருங்கள். $190. அதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கான் பாருங்கள், அந்த ஒயிட் ஸ்டிக்கரு. அது இங்கே ஒட்டுறது, அதில் 230 ரூபான்னு போட்டிருக்கு. இது 190. இந்த குவார்ட்டருக்கே 60 ரூபா அடிக்கிறதுன்னா இது கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறாங்களா, இல்லை அதிகாரிங்க வேணும்னு பண்ணுறாங்களா? இதனால் இந்த அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கணும். இந்த தேவாலா டாஸ்மாக் அடுத்த பில்லு கொடுக்க சொல்லுங்கள். அவன் 300 ரூபாய் இதுக்கு போட்டுட்டோம், இதுக்கு பில்லு அடித்து தர சொல்லுங்கள். 300 ரூபா தான் அரசாங்கம் சொல்லியிருக்குன்ட்டு பில்லு அடிச்சு சொல்லுங்கள். பில்லும் தரமாட்டான், ஒன்றும் தரமாட்டான், இப்படி பண்ணிகிட்ருக்கானுங்க. இதுக்கு யார் முடிவு எடுப்பாங்க? யார் தான் இது முடிவு எடுக்கும் சொல்லுங்கள்? இதை பாருங்கள், 190 ரூபா. இந்த வெள்ளை ஸ்டிக்கரில் 230 ரூபா. இந்த மாதிரி வெள்ளை ஸ்டிக்கர் ஒட்டி தான் கொடுக்குறானுங்க. அப்போது இதுக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக கட்டணும், இல்லை இந்த திருட்டு அரசாங்கம்னு தான் சொல்லுவோம். அப்போ அடித்தது உண்மை தானே. இது எனக்கு நுகர்வோர் கோர்ட்டுக்கு போக தெரியாமல் இல்லை. இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கிற நுகர்வோர் கோர்ட்டுக்கு இந்த ஆதாரப்பூர்வம் இந்த குப்பியும் பாட்டிலும் எடுத்து நான் போக தான் போகிறேன். இந்த 10 ரூபா தேவாலா ஸ்டிக்கரு இதை காமிச்சு நான் நுகர்வோர் கோர்ட்டில் கேஸ் போட போகிறேன். இது எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த திருட்டு கும்பலுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். வணக்கம். ஜெய் ஹிந்த்.